ஹாய் கைஸ், ஐ எம் ஷங்கிதா. வெல்கம் பேக் டு ஈரோடு ட்ராவல் சேனல். லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா தொட்டமேட்டையில் இருக்க சிவலிங் ஐலாண்ட் பற்றி பார்த்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா அதோட கண்டினியூஸ் வீடியோ தான் இது. சாப்பிட்டுட்டு நம்ம பார்த்தீங்கன்னா கேஆர்பி டேம் போய் பார்த்துட்டு அங்கிருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹிடன் ஐலாண்ட் ஒன்று இருக்குது, அதை போய் பார்க்க போகிறோம். ஃபுல் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லாஸ்ட் வீடியோவில் தொட்டமேட்டையில் இருக்க சிவலிங்க ஐலாண்ட் பற்றி தான் வீடியோ போட்டிருந்தோம். அதோட கண்டினியூஸ் வீடியோ பார்ட் 2 தான் இது. இது பார்த்தீங்கன்னா சூளகிரி டு ராயக்கோட்டை ரோடு. ரைட்ல திரும்பினோம்னா தொட்டமேட்டர் அந்த சிவலிங்க ஐலாண்டுக்கு போகும். இதுவே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டா போனோம்னா நம்ம கேஆர்பி டேம் போற ரோடு தான் இது. இந்த சிவன் கோயிலேருந்து நம்ம கேஆர்பி டேமுக்கு எப்படி போகணும்னா, இப்போ நம்ம தொட்டமேட்டையில் இருக்கோம். தொட்டமேட்டையிலேருந்து ராயக்கோட்டை போய் ராயக்கோட்டையிலேருந்து கேஆர்பி டேமை ரீச் பண்ணலாம். சிவன் கோயிலிருந்து கேஆர்பி டேமுக்கு போகிறதுக்கு இந்த ரூட் தான் பக்கம். நீங்கள் வேறு ரூட் வழியாக போகணும் அப்படின்னா மறுபடியும் சூளகிரி போய் கிருஷ்ணகிரி போய் அதுக்கப்புறம் தான் கேஆர்பி டேமை ரீச் பண்ண முடியும். அது ரொம்பவே சுத்து. இப்போ வர அந்த டவுன் பஸ் பார்த்தீங்கன்னா பாலக்கோடுலேருந்து சூளகிரி போகுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ராயக்கோட்டையை ரீச் பண்ணியாச்சு. தான் இந்த கோட்டை. இந்த கோட்டையில என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெருமாள் கோயில் தான் இருக்கு. இதுதான் பார்த்தீங்கன்னா மேலே கோயிலுக்கு போகிறதுக்கான படிக்கட்டோட ஸ்டார்டிங் பாயிண்ட் இது. படிக்கட்டு வழியாக தான் மேலே போகணும். இப்போ பார்த்தீங்கன்னா தருமபுரியிலேருந்து நெரலூர் வரைக்கும் ஒரு ஹைவே ப்ராஜெக்ட் ஒன்று போயிட்டு இருக்கு. இந்த ப்ராஜெக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேலம்ல இருந்து பெங்களூர் போகிறவங்க கிருஷ்ணகிரிக்கு போக தேவையில்ல. கிருஷ்ணகிரிக்குள்ளே என்ட்ரு ஆகாமல் தருமபுரிக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா கட் ஆகி நம்ம பார்த்தீங்கன்னா அந்த அத்திப்பள்ளி டோலுக்கே பார்த்தீங்கன்னா போகிற மாதிரி ஒரு 4 வழி ஹைவே ஒன்று ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கு. இதனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேலம்லேருந்து பெங்களூர் போகிறவங்களுக்கு 25லேருந்து 30 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா கம்மியாகுது. அது மட்டும் இல்லாமல் டிராஃபிக்கும் பார்த்தீங்கன்னா கம்மியாகும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தொட்டமேட்டையிலேருந்து கேஆர்பி டேம் போகிற வரைக்குமே ரூட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே சீனிக்காக இருக்கும். மலையை சுற்றி மலையடிவாரத்திலேயே போகிற மாதிரி இருக்கும். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா 2 பக்கமும் பச்சை பசேன்னு ஃபுல்லாக வயலாக தான் இருக்கும். ஏன்னா இந்த சைடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தென்பெண்ணை ஆறு தண்ணி தான் வருது. ஃபுல்லாக இந்த சைடு எல்லாருமே பார்த்தீங்கன்னா விவசாயம் தான் பண்ணுறாங்க. இங்கே ராயக்கோட்டையிலேருந்து தான் பார்த்தீங்கன்னா பெங்களூருக்கு இளநீரெல்லாம் வருது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம பெல்லரப்பள்ளி ரோட்டுக்கு வந்தாச்சு. இங்க பார்த்தீங்கன்னா 2 பக்க சைடுமே மீன் கடைங்களா தான் இருக்கும். ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா, மீன் குழம்பு, சாப்பாடு, வறுவல் அப்படின்னு ஃபுல்லாவே இங்க 2 பக்க சைடுமே பார்த்தீங்கன்னா, ரெஸ்டாரண்ட்டா தான் இருக்கும். ஹோட்டலா தான் இருக்கும். நாம பார்த்தீங்கன்னா, இப்ப சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேபிஎன் ஃபேமிலி ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் வந்திருக்கோம். டைம் பார்த்தீங்கன்னா, இப்ப 2:30 ஆகுது. சரி சாப்பிட்டு அதுக்கப்புறம் டேமுக்கு போலாம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கோம். இங்க பார்த்தீங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட நெறைய பேர் வந்திருந்தாங்க. இது பார்த்தீங்கன்னா, ஒரு ஓப்பன் டைப் ரெஸ்டாரண்ட் தான். நீட்டாலாம் இருக்காது. ஒரு ரோட்டு கடையில சாப்பிடுற மாரி தான் இருக்கும் உங்களுக்கு. நாங்க பார்த்தீங்கன்னா, ஒரு பெப்பர் ஃபிஷ் ஃப்ரையும், மசாலா ஃபிஷ் ஃப்ரையும் தான் வாங்கியிருந்தோம். ஒரு மீனோட ரேட் பார்த்தீங்கன்னா ரூ. 50. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, மீன் குழம்போட சாப்பாடு வாங்கியிருந்தோம். இந்த மீன் குழம்போட சாப்பாடு பார்த்தீங்கன்னா ரூ. 60 வருது. சாப்பாடு பார்த்தீங்கன்னா, மீன் குழம்போட ரொம்பவே டேஸ்ட்டா இருந்தது. ஃபிஷ் ஃப்ரையும் நல்லா இருந்துச்சு. நீங்க கிருஷ்ணகிரியில இருக்க கேஆர்பி டேமுக்கு வந்தீங்கன்னா, கண்டிப்பா இந்த கேபிஎன் ஃபேமிலி ரெஸ்டாரண்ட்ட ட்ரை பண்ணுங்க. நாங்க சாப்பிட்டுருந்த பிளேஸ்க்கு பக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா, ட்ரிங்க்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. எங்களுக்கு அது தெரியல. ஆனா நீங்க போனீங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட கிட்ஸ் எல்லாம் போனீங்கன்னா, அவங்க ரெஸ்டாரண்ட் பக்கத்திலேயே ஒண்ணு இருக்கு. அதுக்கு போயிருங்க. அங்க யாருமே இருக்க மாட்டாங்க. நல்லா கிளீனா இருக்கும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, சாப்பிட்டுட்டு டேமுக்கு கிளம்பியாச்சு. போற வழியில தான் பார்த்தீங்கன்னா, அந்த ஐலாண்ட் இருக்கு. பட் நம்ம போய் கேஆர்பி டேம் போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது பார்த்துட்டு அப்புறம் போலாம். இது பார்த்தீங்கன்னா, கேஆர்பி டேமோட பேக் வாட்டர் இது. உங்களுக்கு தண்ணி தெரியும்னு நெனைக்கிறேன். இங்கிருந்து பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு கேஆர்பி டேம் பார்த்தீங்கன்னா, அந்த அணை பார்த்தீங்கன்னா தெரியும். இப்ப சீசனல் டைம் இல்ல அப்படிங்கிற காரணத்தினால தண்ணி கம்மியா தான் இருக்கு. டேமுக்கு பின்னாடியே பார்த்தீங்கன்னா, இங்கேயும் உங்களுக்கு மீன் கடைங்கள்லாம் இருக்கு. ஆனா நாங்க ஏன் அங்க கேபிஎன் ஃபேமிலி ரெஸ்டாரண்ட் போனோம் அப்படின்னா, ரிவ்யூஸ் பார்த்தீங்கன்னா, அங்க தான் நல்லா இருந்தது. டேஸ்ட்டும் நல்லா இருந்தது. அங்க ரிவ்யூஸ்ல சொல்லியிருந்தாங்க. அதனால தான் நாங்க அங்க ட்ரை பண்ணோம். டேம் போறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா, ஒரு கேட் இருக்கு. ஆனா இத க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க. நம்ம என்ட்ரன்ஸ் போய் தான் இன்ன அ டேமுக்கு போக முடியும். தண்ணி இருக்கனால பார்த்தீங்கன்னா, இந்த மரத்துக்குள்ள என்ட்ரி ஆன உடனே செம ஜில்லுன்னு இருந்துச்சு. ஃபுல்லா கூலிங்கா இருந்தது காத்தெல்லாம். முன்னாடி பார்த்தீங்கன்னா, வாய்க்கால் இருக்கு. மானெல்லாம் இருக்குங்க. நான் மானெல்லாம் இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணல. உள்ள போய் பார்க்கலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா, கேஆர்பி டேமோட என்ட்ரன்ஸு. இங்க பார்த்தீங்கன்னா, ஒரு ஆளுக்கு ரூ. 5 சார்ஜ் பண்றாங்க. உள்ள என்ட்ரி டிக்கெட்டா. நம்ம பார்த்தீங்கன்னா, இப்ப டிக்கெட் வாங்கிட்டு உள்ள என்ட்ரி ஆகியாச்சு. டேமோட ஓப்பனிங் டைம் பார்த்தீங்கன்னா, காலையில 8 மணிலேருந்து சாயந்தரம் 5 மணி வரைக்கும். உள்ள என்ட்ரி ஆகுறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா, வால்ல டைமிங்கு, அப்புறம் பிளாஸ்டிக் குப்பையெல்லாம் பயன்படுத்தக்கூடாது அப்டின்னெல்லாம் போட்டிருக்காங்க. உள்ள வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நெறைய பேரு விளையாடிட்டு இருந்தாங்க. ஸ்கூல் பசங்கலாம் பார்த்தீங்கன்னா, கபடி விளையாடிட்டு இருக்காங்க. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட எல்லாரும் நெறைய பேர் வந்திருந்தாங்க.
குழந்தைங்க விளையாடுறதுக்கு உள்ளேயே பார்த்தீங்கன்னா, பார்க் இருக்கு. அதுவும் இல்லாம நெறைய மரம் வச்சிருக்கிறாங்க. கொடை மாரி இருக்க இந்த மரம் பார்த்தீங்கன்னா, அழகுக்கு நெறைய வச்சிருக்காங்க. நீங்க சாப்பாடு வீட்லருந்து கொண்டு வர மாரி இருந்தா, இங்கேயே உட்காந்து சாப்பிட்டுக்கலாம். இந்த கேஆர்பி டேம் பார்த்தீங்கன்னா, பெங்களூர்லேருந்து 105 கிலோமீட்டர் தூரத்திலயும், ஒசூர்லேருந்து 67 கிலோமீட்டர் தூரத்திலயும், கிருஷ்ணகிரியிலேருந்து 18 கிலோமீட்டர் தூரத்திலயும், நம்ப வந்து தொட்டமேட்டையிலேருந்து 30 கிலோமீட்டர் தூரத்திலயும், இதுவே தருமபுரியிலிருந்து 49 கிலோமீட்டர் தூரத்திலயும் இருக்கு. நம்ப அப்படியே நடந்து போய் டேம் மேல போய் பார்க்கலாம். இங்க கேஆர்பி டேம் பார்த்தீங்கன்னா, மேல போக அலோவ் பண்றாங்க. மேல போய் தண்ணிய பார்க்கறதுக்குலாம் அலோவ் பண்றாங்க. இதுவே நம்ப ஊர் ஈரோடு டிஸ்ட்ரிக்டான பவானிசாகர் டேம்ல பார்த்தீங்கன்னா, அலோவ் பண்ண மாட்டாங்க. அங்க இயர்லி ஒன்ஸ் அங்க மேல கோயில்ல கும்பாபிஷேகம் நடக்கும். அப்பதான் அலோவ் பண்ணுவாங்க. இல்லைன்னா ஆடி 18 அந்த டைம்ல தான் அலோவ் பண்ணுவாங்கன்னு நெனைக்கிறேன். பட் இங்க அந்த மாரி ரெஸ்ட்ரிக்ஷன் எல்லாம் எதுவும் இல்ல. எப்ப வேணா மேல போய் பார்க்கலாம். மேல இருந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, செம அழகா இருக்கு. இந்த இடம் ஃபுல்லா பச்சை பசேல்னு. சுத்தியும் மரங்கள், மலைகள்னு பார்க்கவே அவ்ளோ அழகா இருக்கு இந்த இடம். இந்த கேஆர்பி டேம் பார்த்தீங்கன்னா, தென்பெண்ணை ஆற்றோட குறுக்க தான் கட்டியிருக்காங்க. இந்த டேம் பார்த்தீங்கன்னா, 1955ல கட்டத் தொடங்கி 1957ல தான் கட்டி முடிச்சிருக்காங்க. ஆனா 1958ல தான் பார்த்தீங்கன்னா, காமராஜர் ஐயா ஓப்பன் பண்ணி வச்சிருக்காரு. ஃபோட்டோஸு, ரீல்ஸ் எல்லாம் எடுக்க சூப்பரான பிளேஸ்ன்னே சொல்லலாம். எனக்கு இந்த கேஆர்பி டேம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, உடுமலைப்பேட்டைக்கிட்ட இருக்க அமராவதி டேம் தான் ஞாபகத்துக்கு வருது. சேம் அதே மாரி தான் இருக்கு. பார்க்குக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா, ஒரு குட்டி வாக்கிங் பிரிட்ஜாட்டம் இருக்கு. பட் அது ரொம்ப சேதமடைஞ்சு கீழ போய் கிடக்கு. இதுல யாரும் போயிறாதீங்க. டேமுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா, மானெல்லாம் இருக்கு. கிட்ஸ் எல்லாம் வந்தாங்கன்னா ரொம்பவே என்ஜாய் பண்ணுவாங்க இத பார்த்தா. கிட்ஸ் விளையாடுறதுக்கு பார்த்தீங்கன்னா, உள்ளேயே ப்ளே ஏரியாஸும் இருக்கு. வெளிய வால்ல தான் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி பிளாஸ்டிக் குப்பையெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது உள்ள அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் ஃபுல்லா கீ வ கீழ போட்டு போயிருக்காங்க. டஸ்ட்பின் எல்லாம் இருக்கு அங்கங்க. ஆனா அதுக்குள்ளலாம் போடாம, ஃபுல்லா இதுக்குள்ளேயே கார்டனுக்குள்ளேயே போட்டு வச்சுட்டு போயிருக்கிறாங்க. பாலித்தீன் பை மட்டும் இல்லாம ஒன் யூஸ் டம்ளரா நெறைய இருக்கு. ஏன் தான் பப்ளிக் பிளேஸ்ல இந்த மாரி பண்றாங்கன்னு தெரியல. குழந்தைங்கலாம் வர இடம். வரவங்க இந்த மாரி பண்ணாம இருந்தா நல்லாருக்கும். பார்க்குக்குள்ள என்டர் ஆகறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரெய்ட்டா ஒரு ரோடு போகும். அந்த வழியா வந்தீங்கன்னா, இந்த அணையோட ஃபுல் வியூவ பார்க்க முடியும். இந்த டேம்க்குள்ளேயே பார்த்தீங்கன்னா, ஒரு கோயில் இருக்கு. அந்த கோயிலோட செவுத்துல பார்த்தீங்கன்னா, மாட்டோட தலை இருக்கு. அந்த மாட்டு தலை வாயிலிருந்து பார்த்தீங்கன்னா, எப்பயுமே தண்ணி வந்துட்டே இருக்குன்னு சொல்றாங்க. இங்க தண்ணியே இல்லைனாலும் ஏன் வருது அப்படிங்கிறாங்க. ஆனா எங்கிருந்து வருதுன்னு தெரியல. டேம்ல தண்ணி இல்லாதனால பார்த்தீங்கன்னா, 2 சின்ன மதகுல இருந்து தான் தண்ணிய தொறந்து விட்டுருக்காங்க. கீழ் மதகுல இருந்து தான் தண்ணி வந்துட்டு இருக்கு. தண்ணி பார்த்தீங்கன்னா, ரொம்பவே கம்மியா தான் வருது. தண்ணி இல்லாததுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா, இந்த டைம் மழை எங்கேயுமே சரியா பெய்யல. அதனால தான் தண்ணி கம்மியா இருக்கு எல்லா பக்கமும். நாங்க பார்த்தீங்கன்னா, வீக் எண்டுல தான் வந்திருந்தோம். நீங்க வீக் எண்டுல ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, இந்த ஸ்பாட் ஒரு நல்ல ஸ்பாட்டா இருக்கும். நீங்க வேற லெவல்ல என்ஜாய் பண்ணலாம். தண்ணி நெறைய வரும்போது பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த சைடே வர முடியாது. ஏன்னா, நம்ம பாலத்து வழியா தான் வந்தோம். தண்ணி வரும்போது பார்த்தீங்கன்னா, அந்த பாலமே ஃபுல்லாவே தண்ணியால மூழ்கிரும். இங்க ஒருத்தர் பாருங்க கீழ இருந்து வந்துட்டுருக்காரு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, அந்த ஹிடன் ஐலாண்டுக்கு போலாம். அந்த ஐலாண்ட் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த டேமுக்கு நடுவுல தான் இருக்கு. அந்த ஐலாண்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்த வழியிலேயே தான் இருக்கு. இது பார்த்தீங்கன்னா, அ டேமோட பேக் சைடுல வெள்ளரப்பள்ளி ரோட்ல எஸ்ஐடி மீன் வறுவல் கடைக்கு ஆப்போசிட்ல கருத்தப்ப நகர் பஸ் ஸ்டாப் இருக்கும். அத ஒட்டியே பார்த்தீங்கன்னா, ஒரு சிமெண்ட் ரோடு போகும். இந்த வழியில தான் பார்த்தீங்கன்னா, ஒரு 1 கிலோமீட்டர் ஆஃப் ரோட்ல நம்ம போகணும். இதுலயே ஸ்ட்ரைட்டா ஒரு 1 கிலோமீட்டர் போனோம்னா, அந்த ஹிடன் ஐலாண்டுக்கு போயிரலாம். போற வழி பார்த்தீங்கன்னா, குண்டும் குழியுமா ஆஃப் ரோட்ல போற மாரி தான் இருக்கும். அப்படியே ஒரு 1 கிலோமீட்டர் வந்தோம்னா வந்துரும். இங்கிருந்து பார்த்தீங்கன்னா, கேஆர்பி டேம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். இது ஒரு வியூ பாயிண்ட்ன்னு கூட சொல்லலாம். இங்க பார்த்தீங்கன்னா, ஒரு 2டே 2 வீடு மட்டும் தாங்க இருக்கு. அதுவும் பார்த்தீங்கன்னா, இங்க மீன் பிடிக்கிறவங்களோட வீடு தான் இது. அப்படியே நடந்து ஒரு 100 மீட்டர் போனீங்கன்னா, அந்த ஹிடன் ஐலாண்டுக்கு வந்துரலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா, அந்த ஹிடன் ஐலாண்டு பார்க்கவே எவ்ளோ அழகா இருக்குன்னு பாருங்க. இது பார்த்தீங்கன்னா, கேஆர்பி டேமோட பேக் வாட்டர் தான் இது. இது பார்த்தீங்கன்னா, கேஆர்பி டேம்ல இருந்து ஒரு 1 ஆர் 2 கிலோமீட்டர் தான் வரும். பெல்லரப்பள்ளி ரோட்ல இருக்கு.
இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, மீன் பிடிக்கிறதுக்காக நெறைய பரிசலெல்லாம் வச்சிருந்தாங்க. இப்ப டைம் பார்த்தீங்கன்னா, ஒரு 5, 5:30 இருக்கும் ஈவினிங். அதனால பார்த்தீங்கன்னா, ஈவினிங் டைம்னால யாரும் மீனெல்லாம் புடிக்கல. மார்னிங் வந்திருந்தோம்னா, மீன் பிடிக்கிறதெல்லாம் பார்த்துருக்கலாம். அந்த பிளேஸ் பார்த்தீங்கன்னா, தண்ணிக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா, 2 ஷெட்டாட்டம் ஒரு சின்ன வீடாட்டம் போட்டுருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா, மீன் பிடிக்கிறதுக்காக அது போட்டுருக்குறாங்க. அங்க தான் போய் மீனெல்லாம் பிடிப்பாங்களாட்டுக்குது. இந்த பிளேஸ்க்கு நேம் பார்த்தீங்கன்னா, கூகுள்ல என்ன வருதுன்னா, கிருஷ்ணகிரி டேம் ஃபிஷ் மார்க்கெட் அப்படின்னு வருது. தூரத்தில பார்த்தீங்கன்னா, மவுண்டெயின்ஸ் எல்லாம் தெரிஞ்சது. இப்ப அங்க மழை பெய்யறனால பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா மிஸ்ட்னால கவர் ஆயிருச்சு. ஒண்ணுமே தெரியல. இந்த பிளேஸ் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே அழகாகவும், அமைதியாகவும் இருக்கு. இத விட்டு போக மனசே இல்ல. பர்சனலா எனக்கு இந்த பிளேஸ் ரொம்பவே புடிச்சிருக்கு. நீங்க ஒன் டே ட்ரிப்பா வந்தீங்கன்னா, இந்த 3 பிளேஸுமே கவர் பண்ணிறலாம். இந்த கேஆர்பி டேமுக்கு வந்தீங்கன்னா, டேம மட்டும் வந்து பார்த்துட்டு போயிறாம, அப்படியே அந்த ஹிட்டன் ஐலேண்டையும் வந்து பார்த்துட்டு போங்க. கண்டிப்பா நீங்க என்ஜாய் பண்ணுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். அப்படி புடிச்சிருந்தா இந்த வீடியோவ ஒரு லைக் பண்ணுங்க. அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம வீடியோவ இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, பெல் பட்டன ஆல்ல போட்டுக்கங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். நெறைய பேரு சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கிறீங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கீழ கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான விளாக்ல நான் வந்து உங்கள பார்க்குறேன் கைஸ். டாடா.